ஜீப்பை வந்து எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட நேர்மையான முறையில் அவர் எல்லா பாரையும் ரைடு நடத்தி நிறைய வழக்குகள் கேஸுகள் போட்டு மதுபான வகைகளுக்கு எதிரான நல்ல செயல்பட்ட ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி டிஎஸ்பி சுந்தரேசன் மயிலாடுதுறையில இருந்தாங்க. மந்திரி வராங்க அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஜீப்பை எடுக்க சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க புரோட்டோகால்ல வந்து எங்களுடைய ஜீப்பை எடுத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிருங்க, ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 நாள்ல அவருக்கு ஜீப்பே இல்லை, டிரைவரும் போகல. அதனால என்ன பண்ணா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஐஜி டேவிட்சன் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த மட்டும் இங்க எங்களுடைய மதிப்புக்கு அண்ணாமலைஜி இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவங்களுக்கு இதெல்லாம் நல்லபடியா தெரியும். ஆனா கூட எங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட குற்றச்சாட்டு என்னங்கிறத பத்தி அவர்கள் மீது ஆய்வு பண்ணணும். அந்த குற்றச்சாட்டு மீது ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்ல, காவல்துறைக்கே இவ்வளவு பெரிய ஒரு களங்கம், ஒரு டிஎஸ்பிக்கே ஒரு களங்கம் வந்ததுன்னு சொன்னா மற்ற காவல்துறை எப்படி சட்ட ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியாக வைக்கிறோம். சார், திருச்சி சிவா வந்து அது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. திமுக வந்து காமராஜரையும் பெருந்தலைவர் காமராஜரையும் காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரும் இழிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய முரசொலியில நிறைய கார்ட்டூன் வந்திருக்கு. நேற்று என்னுடைய ட்வீட்ல போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜ் எல்லாம் தூக்கில போடுற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வந்திருக்குது. அதுபோல கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்துல வந்து தர்ம வீரர் காமராஜ் அவர் நிறத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமா எல்லாம் பேசியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜ். அதான் எப்படின்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி சிவாவை பேச சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இப்ப வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் மௌனமா இருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லைங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. அவங்க மௌனமா இருக்கிறாங்க. இருந்தாதான் நாங்க ஏதாவது பேசுவாங்க. உங்களை சந்திச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அது கேள்விப்பட்டீங்களா? எனக்கு தெரியும். அதாவது என்னன்னா, அந்த அரசாங்கம் வந்து எதிர்கட்சிகளை பழி வாங்குற நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. இதுல வந்து 2 பேர் என்ன ஒரே ஒன்று என்ன பார்த்தாங்க. பார்த்ததுனால அவங்களுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அதே ஊருக்கு அதே ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. சார், தமிழக அரசு மின்கட்டண உயர்வா தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கு. 3 வருஷமா தொடர்ந்து 60% வரைக்கும் உயர்ந்திருக்கு. சிறு குறு தொழில் எல்லாம் அழியக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு நிறைய சிறு குறு தொழிற்சாலை போவதுக்கு காரணம்னா மின் கட்டண உயர்வு, டாக்ஸ் அதிகமா போடுறதுனால தான் அது நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஆனா இவங்க என்ன ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை விட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. கடன் சுமை தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு கடன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல லட்சம் கோடியில கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.